மக்களே, இதோ இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து நமக்காகவே ஆவியானவராய் நம்மோடு வாழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் கர்த்தரை துதிக்கலாமே. இத்துதிப்பாட்டு பெரிய போதகராலோ பாடகராலோ அல்லது பெரிய நிர்வாகத்தாலோ இசையமைத்து உருவாக்கப்பட்டது அல்ல. உங்களை போன்ற ஒரு சாதாரண விசுவாசி என்னால் எழுதப்பட்டு பின்னணி இசை ஏதும் இல்லாது பாடப்பட்டது. இது தேவ மகிமைக்கென்று பாடப்பட்டது. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமானேன், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமானேன், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமானேன், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமானேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று உரைத்தீரையா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று உரைத்தீரையா, உரைத்தீரையா. நான் உந்தன் சங்கீதக்காரன் அல்லோ, நான் உந்தன் சங்கீதக்காரன் அல்லோ, நான் உந்தன் சங்கீதக்காரன் அல்லோ, நான் உந்தன் சங்கீதக்காரன் அல்லோ. துதித்து புகழ்ந்து போற்றிடுவேன், தூயவர் துன்பத்தை துடைத்தீரென்று. துதித்து புகழ்ந்து போற்றிடுவேன், தூயவர் துன்பத்தை துடைத்தீரென்று, துடைத்தீரென்று, துடைத்தீரென்று. பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.